வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஏப்ரல் 2024 கொஷின் பேப்பரில் கேட்ட 5 மார்க் ப்ராப்ளம் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ் ப்ராப்ளம் பார்க்கலாமா? கம்ப்யூட் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் ஃப்ரம் த ஃபாலோயிங். பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் அசிஸ்டெயின் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் ஃபார் த இயர் 2006-7 80,000. Depreciation written off on fixed asset 11,000. Profit on sale of building 22,000. Loss on sale of machine 13,000. Increase in current assets except cash சொல்லியிருக்காங்க 46,000. Increase in current liability 29,000. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமில் உங்களுக்கு இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசெட் இன்க்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டி டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. சில ப்ராப்ளமில் கரண்ட் அசெட்டு அண்ட் லயபிலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க அண்ட் 2 வருஷ பீரியடுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இன்க்ரீஸ் என்ன டிக்ரீஸ் என்ன அப்படின்றத அசிஸ்டெயின் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இதுலேயே உங்களுக்கு அதை கால்குலேட் பண்ணியே 46,000 இன்க்ரீஸ் இன் அசெட்டுன்னு சொல்லியாச்சு அண்ட் இன்க்ரீஸ் இன் லயபிலிட்டி 29,000 சொல்லியாச்சு. எஸ், ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. எஸ், இப்போ நம்ம இது போடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்கள் நெட் ப்ராஃபிட் ஃபார் த இயர். இப்போ நெட் ப்ராஃபிட்டும் இதில் கொடுத்துட்டாங்க. ஒருவேளை ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம க்ளோசிங்லேருந்து ஓப்பனிங்கை மைனஸ் பண்ணி நம்ம நெட் ப்ராஃபிட் என்னன்னு கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ டேரெக்டாக கொடுத்ததுனால நம்ம அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள். ஓகே, இது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் தான் நமக்கு கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம போட வேண்டியது நெட் ப்ராஃபிட். ஓகே, ஓப்பனிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் க்ளோசிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி இதை கண்டுபிடிப்போம். இதில் கொடுத்துட்டதுனால டேரெக்டாக எடுத்து போட்டாச்சு. அண்ட் இப்போ டெப்ரிசியேஷன் ரிட்டன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். டெப்ரிசியேஷன் 11,000. ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் பில்டிங் பார்த்திங்கன்னா இது நம்ம மைனஸ் பண்ணணும். இந்த லாஸ் ஆன் சேல் ஆஃப் மிஷின் பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே, பாருங்கள் 13,000 நம்ம ஆட் பண்ணியாச்சு. அண்ட் ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் மிஷின் நம்ம என்ன சொன்னேன்? பில்டிங் நம்ம மைனஸ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? எஸ், பாருங்கள் 22,000 மைனஸ் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். 80,000ஓட 11 + 13 ஆட் பண்ணுறோம் அண்ட் இந்த 22 மைனஸ் பண்ணுறோம். ஓகே, இது சப்ராக்ட் பண்ணி வந்த பிறகு வரதுக்கு நமக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன். ஓகே, இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ். ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ்ன்றது என்னென்னா நமக்கு இங்கே இருக்க கரண்ட் அசெட்டும் கரண்ட் லயபிலிட்டியும் தான். அதை தான் நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் சொல்கிறோம் இல்லையா? கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி தான் ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகே, இதோட சேஞ்சஸை நம்ம இங்கே இன்கார்பரேட் பண்ண போகிறோம். அதனால தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ்க்கு முன்னாடி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 82,000 அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசெட்டை நம்ம சப்ராக்ட் பண்ணணும் அண்ட் இன்க்ரீஸ் இன் கரண்ட் லயபிலிட்டியை நம்ம ஆட் பண்ணணும். இன்க்ரீஸ் இன் கரண்ட் லயபிலிட்டி ஆட் பண்ணுவோமா? ஓகே, பாருங்கள் 29,000. சரியா? இப்போ இதிலிருந்து இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசெட்டு நம்ம சப்ராக்ட் பண்ணணும். இந்த 82,000 + 29,000 மைனஸ் இந்த 46,000. ஓகே, எஸ் போட்டோன்னா நமக்கு வர்றது தான் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன். பாருங்கள் 65,000 தான் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இல்லையா? ஃப்ரம் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் ப்ரிப்பேர் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட். ஓகே, ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட் நம்மளை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் இருக்குது. மெட்டீரியல் ஏ, மெட்டீரியல் பி, மெட்டீரியல் சி, மெட்டீரியல் டி. ஓகே, ஒவ்வொன்றுத்துக்கும் ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக், கன்சப்ஷன் இருக்குது. ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் பர் யூனிட்டும் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? எஸ், இப்போ பாருங்கள் இதோட ஃபார்மேட் என்ன அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு க்ளோசிங் ஸ்டாக்கோட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட கன்சப்ஷனை அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ க்ளோசிங் ஸ்டாக் எழுதியாச்சு பாருங்கள். க்ளோசிங் ஸ்டாக் மெட்டீரியல் ஏ 20,000, பி 8,000, சி 28,000 அண்ட் டி 4,000. இதோட டோட்டல் ஓகே, இந்த 4 மெட்டீரியலோட டோட்டல் 60,000 போட்டாச்சு. இப்போ நம்ம கன்சப்ஷன் எவ்வளவு? 1,20,000 மெட்டீரியல் ஏ, மெட்டீரியல் பி 44,000, 13,200 மெட்டீரியல் சி அண்ட் 36,000. ஓகே, இப்போ நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஆட் கன்சப்ஷன். ஓகேவா? இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 1,20,000ஓட 20,000 ஆட் பண்ணோன்னா 1,40,000 வரும். அண்ட் இங்கே 44,000ஓட 8,000 ஆட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு 52,000 வரும். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா 28,000ஓட 13,000 ஆட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு 13,200 இது. ஓகே, ஆட் பண்ணணும். அப்போ நமக்கு இங்கே 41,200 வரும். அண்ட் இங்கே 36 + 4
அப்போ 40,000. ஸோ இப்போ இதையோடையும் ஆட் பண்ணி போட்டுக்க வேண்டியது தான். இங்கே பாருங்கள், இது 1,40,000, இது 52, இது 41,200, இது 40, இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2,73,200. இப்படி ஆட் பண்ணாலும் அதே தான், இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டாலும் அதே தான். ஓகே, இப்போ இதோட ஓப்பனிங் ஸ்டாக்கை நம்ம மைனஸ் பண்ணணும். ஓப்பனிங் ஸ்டாக் பாருங்கள், மெட்டீரியல் ஏ வந்து 16,000, பி வந்து 6,000, சி வந்து 24,000 அண்ட் டி வந்து 2,000. அதை நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள். அப்போ 1,40,000ல் 16 போயிடுச்சுன்னா 52ல் 6,000, 41,200ல் 24,000, 40,000ல் 2,000, அப்புறம் 2,73,200ல் 48,000. இப்போ சப்ராக்ட் பண்ணி வரது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் டோட்டல் பர்ச்சேஸ் ஆஃப் மெட்டீரியல். ஓகேவா, ஒவ்வொரு மெட்டீரியலும் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,24,000 இது 46,000, இது 17,200, இது 38,000, இது 2,25,200 பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இது வந்து பர்ச்சேஸ்ன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது இது ஃபார் எக்ஸாம்பிள் இது கேஜியாக இருக்கலாம், யூனிட்ஸாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றது வேணும் இல்லையா? இது வந்து நமக்கு யூனிட்ஸில் கவுண்ட்டில் இருக்குது, குவான்டிட்டியில் இருக்குது. இப்போ நமக்கு இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் பர் யூனிட்டோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து காஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல் என்னன்றது தெரிஞ்சிடும். பாருங்கள், இது 25ஓட மெட்டீரியல் ஏ 1,24,000 இன்ட்டு 0.25, இது 46,000 இன்ட்டு 0.05, இது 17,200 இன்ட்டு 0.15, 38,000 இன்ட்டு 0.10. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட போகிறோம். பாருங்கள், காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் வந்து 31,000 மெட்டீரியல் ஏ, மெட்டீரியல் பி வந்து 2,300, மெட்டீரியல் சி வந்து 2,580, மெட்டீரியல் டி பார்த்திங்கன்னா 3,800. ஓகே, இதுதான் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல். ஓகே, மொத்த காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,680. இதுதான் டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட். Given the following figures: sales 15 lakh, gross profit 20% on sales, current assets 4 lakh, current liabilities 2 lakh, fixed asset 5 lakh, depreciation 1 lakh. ஓகே, நெட் ஃபிக்ஸட் அசெட் பார்த்தீங்கன்னா 4 lakh கொடுத்துருக்காங்க. கால்குலேட் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ, ஃபிக்ஸட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ, ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ. எஸ், இப்போ இந்த 3 ரேஷியோ கால்குலேட் பண்ணணும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஆர் சேல்ஸ் டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இங்கே காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இங்கே க்ராஸ் ப்ராஃபிட் இருக்குது, சேல்ஸும் இருக்குது. சேல்ஸில் க்ராஸ் ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடைக்கும். இங்கே க்ராஸ் ப்ராஃபிட் டைரெக்டாக கொடுக்காம 20% ஆன் சேல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம சேல்ஸில் இந்த 15 lakhல 20% போட்டோன்னா க்ராஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, அப்புறம் இந்த சேல்ஸ்லேருந்து க்ராஸ் ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணுறது மூலமாக காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடைக்கும். ஓகேவா, கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு இங்கே இருக்க இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஃபிக்ஸட் அசெட், கரண்ட் அசெட்ஸ் அண்ட் கரண்ட் லயபிலிட்டி இது மட்டும்தான் இருக்குது. ஓகே, நம்ம வந்து இப்போ இந்த அசெட் சைடு அப்ரோச்சை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. அப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசெட் ப்ளஸ் ஒர்க்கிங் கேபிட்டல், கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஓகே, இங்கே ஃபிக்ஸட் அசெட் அப்படின்னும் போது இந்த டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணிவிட்டு வர இந்த 4 lakh தான் எடுக்கணும். ஓகே, நெட் ஃபிக்ஸட் அசெட் தான் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்றது இந்த கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி போடுறது மூலமாக ஒர்க்கிங் கேபிட்டல் கிடைக்கும். ஓகேவா, அப்போ நமக்கு கேபிட்டல் எம்ப்ளாய்டு கிடச்சிரும். ஸோ நம்ம காஸ்ட் ஆஃப் சேல்ஸோ இல்லை சேல்ஸோ வச்சு கேபிட்டல் எம்ப்ளாய்டு டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ கிடச்சிரும். எஸ், இப்போ போடலாமா? பாருங்கள், கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஆர் சேல்ஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்டை டிவைட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை சேல்ஸும் யூஸ் பண்ணலாம். நான் ரெண்டுமே வச்சு உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இங்கே வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 20% ஆன் சேல்ஸ்ன்னு கொடுத்துருக்கு. அப்போ 15 lakhல நம்ம வந்து க்ராஸ் ப்ராஃபிட் 20% ஆன் சேல்ஸை நம்ம மைனஸ் பண்ணோம், இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா 3 lakh கிடைக்குது. ஸோ 15 lakhல 3 lakh போயிடுச்சுன்னா 12 lakh தான் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஓகேவா? எஸ். இப்போ கேபிட்டல் எம்ப்ளாய்டு கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், ஃபிக்ஸட் அசெட் ப்ளஸ் ஒர்க்கிங் கேபிட்டல். ஃபிக்ஸட் அசெட்ன்றது இந்த 4 lakh தான் எடுக்கணும், அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல்ன்றது கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி. 4 lakh மைனஸ் 2 lakh. ஓகே, அப்போ அது 2 lakh. அப்போ 4 lakh ப்ளஸ் 2 lakh 6 lakh. ஓகேவா? எஸ். இப்போ நம்ம கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ ஃபார்முலா போடலாமா, சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஓகே, பாருங்கள், 12 lakh டிவைடட் பை 6 lakh. 12 lakhன்றது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், அண்ட் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 6 lakh டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 times வருது.
கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ. இப்போ நம்ம சேல்ஸை வச்சும் போடலாம். ஏன்னா இங்கே காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஆர் சேல்ஸ் இல்லையா? அப்போ சேல்ஸுன்றது எவ்வளவு? 15 lakh. 15 lakh டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 6 lakh போட்டோம் அப்படின்னா 2.5 டைம்ஸ் வருது. ஓகே, இதுதான் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ. புரிஞ்சுதா? அடுத்து ஃபிக்ஸட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஃபிக்ஸட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ ஃபார்முலா என்ன அப்படின்னா இந்த சேம் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஆர் சேல்ஸ் டிவைடட் பை ஃபிக்ஸட் அசெட் தான். பாருங்கள், சேல்ஸும் யூஸ் பண்ணலாம், காஸ்ட் ஆஃப் சேல்ஸும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே வச்சு நம்ம இப்போ போட்டு பார்க்கலாம். இப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸுன்றது நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த 12 lakh தான். ஓகே, டிவைடட் பை ஃபிக்ஸட் அசெட்ன்றது இந்த 4 lakh. ஓகே, 12 lakh டிவைடட் பை 4 lakh போட்டிங்கன்னா 3 times. இப்போ சேல்ஸ் வச்சு போடலாமா? சேல்ஸ் எவ்வளவு? 15 lakh. 15 lakh டிவைடட் பை ஃபிக்ஸட் அசெட் 4 lakh போட்டோம் அப்படின்னா 3.75 times வருது. ஓகே, இதுதான் ஃபிக்ஸட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ. அடுத்து பார்க்கலாம் ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ ஃபார்முலாவும் இதே சேம் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஆர் சேல்ஸ் டிவைடட் பை ஒர்க்கிங் கேபிட்டல் தான். பாருங்கள். ஓகே, இப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸும் யூஸ் பண்ணலாம், சேல்ஸும் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வச்சு போட்டுக்கலாம். ஒர்க்கிங் கேபிட்டல் நமக்கு தெரியும் இல்லையா? எஸ், இந்த கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி 4 lakh மைனஸ் 2 lakh தான். ஓகே, பாருங்கள், 2 lakh ஒர்க்கிங் கேபிட்டல் தெரிஞ்சிச்சு. அண்ட் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 12 lakh. அப்போ 12 lakh டிவைடட் பை 2 lakh போடுவோம். 12 lakh பை 2 lakhன்றது 6 times ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகே, இப்போ சேல்ஸ் வச்சு போடலாமா? எஸ், சேல்ஸ் எவ்வளவு? 15 lakh. அப்போ 15 lakh டிவைடட் பை இந்த 2 lakh தான் போட போகிறோம். பாருங்கள், 15 lakh டிவைடட் பை 2 lakh போட்டோம்னா 7.5 times வருது. ஓகேவா? அப்போ இந்த டர்ன் ஓவர் ரேஷியோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸும் வச்சும் போடலாம் அண்ட் சேல்ஸை வச்சும் போடலாம். ரெண்டு விதமாகவும் நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். From the following balance sheet of a company, prepare a statement showing the changes in working capital. ஓகே, ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. லயபிலிட்டிஸ் நமக்கு வந்து 1999 2000 கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அசெட்டும் 1999 2000க்கு கொடுத்துருக்காங்க. லயபிலிட்டியில் பாருங்கள், கிரெடிட்டார் இருக்குது, அப்புறம் கேபிட்டல் இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குது. ஓகே, அசெட்டில் பார்த்தீங்கன்னா கேஷ், டெட்டாஸ், லேண்ட், ஸ்டாக். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ். ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னும் போது நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது கரண்ட் அசெட்ஸும் கரண்ட் லைபிலிட்டியும் தான். இப்போ கரண்ட் அசெட் அப்படின்னா இங்கே என்னென்னலாம் பாருங்களேன், கேஷ், டெட்டார், ஸ்டாக், இது மூணுத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். லேண்டை பற்றி நமக்கு தேவையில்லை, பிகாஸ் நமக்கு தேவை கரண்ட் அசெட்ஸ் தான். அண்ட் இங்கே கரண்ட் லைபிலிட்டி அப்படின்னும் போது வெறும் கிரெடிட்டார் தான். இந்த கேபிட்டலும் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸும் நமக்கு தேவை கிடையாது. ஓகே, இப்போ இதோட சேஞ்சஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கரண்ட் அசெட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுதா, அது மாதிரி கரண்ட் லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுதா, இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட எஃபெக்ட் என்ன, டிக்ரீஸ் ஆனால் அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. எஸ் போடலாமா? ஓகே, பாருங்கள், இதுதான் நம்மளோட ஃபார்மெட். அதாவது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த காலம்லேயும், டிக்ரீஸ் ஆச்சுன்னா இங்கேயும் போட போகிறோம். எஸ், இப்போ முதல்ல கரண்ட் அசெட்டை பார்க்கலாம். கரண்ட் அசெட்டில் கேஷ் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. 3000 இருந்தது 4700 ஆயிடுச்சு 2000 இயரில். ஓகே, அப்போ நம்ம இன்க்ரீஸ் காலமில் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1700 இன்க்ரீஸ். அதை போட்டுடலாம். பாருங்கள், கரண்ட் அசெட்டில் கேஷ் 3000, 4700, அப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு 1700. ஸோ நம்ம இன்க்ரீஸ் காலமில் போட்டாச்சு. இப்போ டெட்டாஸ் பார்த்திங்கன்னா 12,000, இங்கே 11,500, அப்போ டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னும் போது நம்ம டிக்ரீஸ் காலமில் எவ்வளோ அமௌண்ட் டிக்ரீஸ் ஆகிருக்கு 12,000 அண்ட் இங்கே 11,500, 500 டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம 500 டிக்ரீஸ் காலமில் போட்டாச்சு. ஓகேவா? எஸ், இப்போ நெக்ஸ்ட்டு லேண்ட் வந்து நமக்கு வராது, பிகாஸ் நமக்கு தேவை கரண்ட் அசெட்ஸ் தான். அப்போ ஸ்டாக் எடுத்துக்கலாம். அடுத்து 8,000, 9,000 ஸ்டாக் என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்க்ரீஸ் காலமில் 1000 போட்டுக்கலாமா? ஓகே, போட்டாச்சு. ஓகேவா? எஸ், இப்போ நெக்ஸ்ட்டு கரண்ட் லைபிலிட்டி பொறுத்த வரைக்கும் கிரெடிட்டார் மட்டும்தான். இது நம்ம இப்போ டோட்டல் போட்டுக்கலாம். கரண்ட் அசெட்டோட டோட்டல் 3,000 + 12,000 + 8,000 அண்ட் இங்கே 4,700, 11,500, 9,000. பாருங்கள், இது 23,000 வருது, இது 25,200 வருது. ஓகேவா? எஸ், இப்போ நம்ம கரண்ட் லைபிலிட்டி பார்க்கலாமா? கிரெடிட்டார் என்ன ஆகுது பாருங்கள், 7,000 இருந்தது 4,500 ஆயிடுச்சு. ஓகே, இப்போ லயபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம இன்க்ரீஸ் காலமில் போடணும். ஓகே, இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டிக்ரீஸ் காலமில் போடணும்.
எஸ், இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது பாருங்கள். இது வந்து டிக்ரீஸ் ஆகுது. எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதுன்னா 2500. ஓகே, அப்போ இந்த 2500 இன்க்ரீஸ் காலமில் போடணும். ஓகே, அதாவது அசெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் காலமில், ஓகே, அசெட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டிக்ரீஸ் காலமில். ஆனால் லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனால் டிக்ரீஸ் காலம்லேயும் டிக்ரீஸ் ஆனால் இன்க்ரீஸ் காலம்லேயும் போடணும். அதனால தான் பாருங்கள் 2500 டிக்ரீஸ் ஆகுது. ஆனால் நம்ம எங்கே போட்டிருக்கோம்? இன்க்ரீஸ் காலமில் போட்டிருக்கோம். சரியா? ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்? இதோடது டோட்டல் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு லயபிலிட்டி தான், கிரெடிட்டார்ஸ், அவ்வளோதான். அதனால் டோட்டல் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே கரண்ட் அசெட் டோட்டல் போட்ட மாதிரி நம்ம கரண்ட் லயபிலிட்டியும் டோட்டல் போட்டு காட்டலாம். இங்கே ஒரே ஒரு அசெட் தான் இருக்குது நம்மக்கிட்ட. எஸ், இப்போ பாருங்களேன், இங்கே இன்க்ரீஸ் காலமில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1700, இது ஒரு 1000, இது ஒரு 2500. டிக்ரீஸ் காலமில் வெறும் 500 மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 23,000, இங்கே வந்து 7,000. அப்போ நம்ம கரண்ட் அசெட்ஸையும் கரண்ட் லயபிலிட்டியும் மைனஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் கிடைக்கும். அதே மாதிரி 25,200லேருந்து 4,500 இதையும் நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள், ஒர்க்கிங் கேபிட்டல் 23,000லேருந்து 7,000 போயிடுச்சுன்னா 16,000. 25,200ல் 4,500 போயிடுச்சுன்னா 20,700. ஓகே, அதுதான் நம்மளோட ஒர்க்கிங் கேபிட்டல். புரிஞ்சுதா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 16,000 இருக்குது. அதாவது 1999ல் 16,000ம் 2000ல் 20,700ம் இருக்குது. அப்போ என்ன ஆயிருக்கு? ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,700. இப்போ இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 5,200. ஓகே, அப்போ நம்ம இதை பேலன்ஸ் பண்ணணும். இங்கே 5,200, இங்கே இருக்கிறது எவ்வளவு? 500. அப்போ இங்கே எவ்வளோ பேலன்சிங் ஃபிகர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,700. இங்கேயும் அதே மாதிரி தான் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுறோம். இங்கே 16 இருக்குது, இங்கே 20,700 இருக்குது. ஸோ 20,700 நம்ம காமனாக போட்டாச்சு. எவ்வளோ குறையுது அப்படின்னா 4,700. அதை எங்கே போடணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்லிட்டு இங்கே குறையிற இடத்துல போட்டிருக்கோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் குறையுது. ஓகே, டிக்ரீஸில் 4,700 கம்மியாக இருக்குது. அதனால் இங்கே 4,700 போட்டிருக்கோம். புரிஞ்சுதா? From the following details, calculate which product is more profitable to manufacture. Assume time as the key factor. ஓகே, பார்த்தீங்கன்னா இல்லை டைம் வந்து கீ ஃபேக்டராக வச்சு நம்மளை வந்து ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் 2 ப்ராடக்ட் இருக்குது, ப்ராடக்ட் ஏ, ப்ராடக்ட் பி. ஓகே, ப்ராடக்ட் ஏக்கு மெட்டீரியல் வந்து 24 தேவைப்படுது. அண்ட் லேபர் பார்த்திங்கன்னா ₹1 per hour. ஓகேவா? அதாவது 1 மணி நேரத்துக்கு ₹1 லேபர் காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபர் காஸ்ட் ₹2 சொல்லியிருக்காங்க ப்ராடக்ட் ஏ. அண்ட் ப்ராடக்ட் பி பார்த்தீங்கன்னா 3 ஹார்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. வேரியபிள் ஓவர்ஹெட் பார்த்தீங்கன்னா 2 per hour, 1 மணி நேரத்துக்கு ₹2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ₹4 காஸ்ட் ப்ராடக்ட் ஏ. அண்ட் பி பார்த்தீங்கன்னா ₹6. அதுக்கப்புறம் சேல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹100. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 110. ஸ்டாண்டர்ட் டைம் டு ப்ரொடியூஸ், அதாவது ப்ராடக்ட் ஏ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஹார்ஸ் தேவைப்படுது. அண்ட் ப்ராடக்ட் பி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 3 ஹார்ஸ் தேவைப்படுது. எஸ், இப்போ நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? ஓகே, இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் நம்ம சேல்ஸ் எழுதியாச்சு. ப்ராடக்ட் ஏவோட சேல்ஸ் எவ்வளவு? 100. அண்ட் ப்ராடக்ட் பி வந்து 110. அதை எழுதியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் தான் நமக்கு வேணும். ஓகே, இந்த லிமிட்டிங் ஃபேக்டர் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் வேரியபிள் காஸ்ட்டு தான் கன்சிடர் பண்ணணும். வேரியபிள் காஸ்ட் இன் த சென்ஸ் இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனில் நமக்கு எது வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வேரியபிள் காஸ்ட் தான், லேபர் வேரியபிள் தான், அண்ட் வேரியபிள் ஓவர்ஹெட். இது 3 தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். எஸ், இப்போ ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் எழுதிக்கலாமா? ஓகே, இப்போ சேல்ஸோடு நம்ம மெட்டீரியலை மைனஸ் பண்ணலாம். பிகாஸ் நமக்கு கான்ட்ரிபியூஷன் வேணும் அப்படின்னா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் தான் கான்ட்ரிபியூஷன் இல்லையா? அப்போ நமக்கு வந்து இங்கே இருக்க வேரியபிள் காஸ்ட் 1 by 1 நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டு வரலாம். எஸ், ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் பாருங்கள், ப்ராடக்ட் ஏக்கு 24 அண்ட் ப்ராடக்ட் பிக்கு 14. அதை எழுதிக்கலாம். பாருங்கள், எழுதியாச்சு. 24 இது அண்ட் இது 14. அதுக்கப்புறம் லேபர் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஏக்கு 2 இருக்குது அண்ட் ப்ராடக்ட் பிக்கு வந்து 3. அதை எழுதிக்கலாம். எஸ், 2, 3 எழுதியாச்சு. அதுக்கப்புறம் வேரியபிள் ஓவர்ஹெட் பார்த்தீங்கன்னா 4, 6 இருக்குது. ஸோ அதையும் எழுதிக்கலாம். நம்ம இங்கே 4, 6 எழுதியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆஃப் வேரியபிள் காஸ்ட் என்னென்ன இந்த ப்ராடக்ட் ஏக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 + 2 + 4.
ஓகே, மொத்தம் சேர்த்து 30. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 14 + 3 + 6 23 வருது. அப்போ இந்த 100லேருந்து இந்த 30யை மைனஸ் பண்ணணும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 110ல் இங்கே 23யை மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் வரது தான் நமக்கு கான்ட்ரிபியூஷன். இப்போ இந்த கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னா, ப்ராடக்ட் ஏக்கு 70 வருது. அண்ட் இந்த ப்ராடக்ட் பிக்கு பார்த்தீங்கன்னா 87 வந்திருக்கு கான்ட்ரிபியூஷன். இப்போ இந்த கான்ட்ரிபியூஷனை நம்மளோட லிமிட்டிங் ஃபேக்டரை வச்சு கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, லிமிட்டிங் ஃபேக்டர்ன்றது நமக்கு என்ன, இங்கே டைம்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. ப்ராப்ளமில் அவங்களே வந்து லிமிட்டிங் ஃபேக்டர் என்னன்றதை ஸ்பெசிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ அந்த பேசிஸில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அப்போ டைம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஏ வந்து 2 அண்ட் ஃபார் ப்ராடக்ட் பி வந்து 3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து இந்த 2வை இந்த கான்ட்ரிபியூஷனை வச்சு டிவைட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த 3யை இந்த கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை பண்ண போகிறோம். ஓகே, அப்போ நமக்கு வந்து per ஹாருக்கு எவ்வளவு அப்படின்றது தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், 70 டிவைடட் பை 2 போட்டோன்னா நமக்கு 35 வருது. ஓகே, கான்ட்ரிபியூஷன் per ஸ்டாண்டர்ட் டைம். அந்த ஸ்டாண்டர்ட் டைமுக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எஸ், அதே மாதிரி இங்கே 87 டிவைடட் பை 3 ஓகே பார்த்தீங்கன்னா 29 வருது. இப்போ இதை கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணும்போது எது லீஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது லீஸ்ட்டாக இருக்குது, இது பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி இருக்குது. அப்போ நம்ம வந்து எதை பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ராஃபிட்டபிள் என்ன அப்படின்னா ப்ராடக்ட் ஏ, பிகாஸ் அதுதான் ஜாஸ்தி கான்ட்ரிபியூஷன் கொடுக்குது. ஓகே, இது பார்த்திங்கன்னா 29 தான் கொடுக்குது, இது பார்த்திங்கன்னா 35 கொடுக்குது. அப்போ கான்ட்ரிபியூஷன் எது ஜாஸ்தி கொடுக்குதோ அதுதான் வந்து நமக்கு ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ப்ராடக்ட் ஏ இஸ் ப்ராஃபிட்டபிள். நம்மளோட லிமிட்டிங் ஃபேக்டர் டைம் வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணும்போது நமக்கு ப்ராடக்ட் ஏ இஸ் ப்ராஃபிட்டபிள். ஓகே, இப்படி தான் கன்க்ளூட் பண்ணணும். எஸ், புரியுதா? எஸ், இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு சாப்டர்லேருந்து நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.